எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பாஸ்தா, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இதுலலாம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக, அப்புறம் அலங்கரிக்கிறதுக்காக கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியனை டாப்பிங்ஸ் மாதிரி போடுவாங்க. அந்த ஸ்ப்ரிங் ஆனியனை வச்சு நம்ம ஒரு தொக்கு ரெடி பண்ணலாமா? ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியனை சின்ன சின்னதாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்குறேன். நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு சின்ன தக்காளியை, மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள். நான் வீட்டு மிளகாய் தூள் தான் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு கலராக வரணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. அதுக்கடுத்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்டியான ஸ்ப்ரிங் ஆனியன் கிரேவி ரெடி. இது தோசை, சப்பாத்தி, சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம